ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, டிராகன் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ரொமான்டிக்கல் காமெடி ஃபேமிலி டிராமா மூவி. இந்த மூவில பிரதீப், அனுப்மா, மிஷ்கின், விஜய் சித்து, ஹர்ஷத்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ தருதலையா காலேஜ்ல வெட்டியா ஊரை சுத்தி 48 அரியரை வச்சு ஹீரோயின் பல வருஷம் கழிச்சு ஹீரோயின் ஒரு ஃபெயிலியர்றான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை பொறுத்துக்க முடியாத நம்ம கதையோட ஹீரோ அந்த மாப்பிள்ளையை விட ₹1 அதிகமா சம்பாரிச்சு காட்டணும்னு சொல்லி சவால் விட்டு ஒரு ஏஜென்சி மூலியமா ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஒரு பெரிய கம்பெனில போய் பிளேஸ் ஆகி லட்சமா சம்பாரிச்சு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போலான்னு சந்தோஷப்படுற நேரத்துல காலேஜ் பிரின்சிபலா இருக்கக்கூடிய மிஷ்கின் வந்து ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி போடக்கூடிய சவால் என்ன, ஹீரோ அந்த 48 பேப்பர் அரியரை கிளியர் பண்ணாரா, அவரோட வேலையை காப்பாத்திக்கிட்டாரா, ஹீரோவுக்கு கல்யாணம் ஆச்சா, இதுக்கு நடுவில் அவர் பண்ணக்கூடிய கோல்மால் என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மஸ்ட் வாட்சான ஒரு காமெடி டிராமா மூவி. ஃபீல் குட்டா ரொம்ப எலைட்டா செகண்ட் ஹாஃப்ல எமோஷன்ஸை திணிச்சு எடுத்து வச்சிருக்காங்க. படத்தை 2.5 மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ற அளவுக்கு பிரசன்டபிளா ஒரு நீட்டான ப்ராப்பர் எண்டிங் கிளைமேக்ஸ் ஃபீல் குட்டா சூப்பரா இருந்தாலுமே ஸ்கிப் பண்ணி 10 நிமிஷத்துக்கு எமோஷனல் டிராமாவோட ஒரு மெசேஜை கன்வே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் யோசிக்க வைக்கிற மாதிரியான ப்ராப்பரான எக்ஸிகியூஷன்ல மிரட்டி விட்டுருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஃபேவரட் ஜானரான ஃபேண்டசி டிராமாவை ஓரம் கட்டிட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கலான காமெடி காலேஜ் லைட் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா பிளேஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு தப்பு பண்ணா நம்ம வாழ்க்கை மாறிடும், அதனால அது தப்பே கிடையாதுங்கிறவங்க எல்லாருக்கும் பலார்னு அரைகிற மாதிரி ஒரு தப்பு பண்ணாலும் அது தப்பு தான், அந்த கில்ட்டோட நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. சக்சஸ் மட்டும் வாழ்க்கை கிடையாது, நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா உனக்கு பிடிச்சதையும் தெரிஞ்சதையும் ஒழுங்கா பண்ணி வாழ்க்கையில உருப்படுற வழியை பாடுறான்னு சொல்லி அவரோட வாழ்க்கை அனுபவத்தையே இன்ஸ்பயர் பண்ணி படமாக்கி பிரசென்ட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பரா சூப்பரா நடிச்சிருக்காங்க. எஸ்கே கிட்ட இருந்து துப்பாக்கியை பிரதீப் வாங்கிட்டு பண்ணக்கூடிய அட்டூழியம் காமெடி எல்லாமே பயங்கர ஆர்கானிக்கா ரியலா இருந்துச்சு. கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு சூட் ஆகுற அளவுக்கு அவருக்கு பிளெக்சிபிளா நீட்டா நெரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. லவ் டுடே பிரதீப் அங்கங்க எட்டி பார்த்து சில்மிஷம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கிளைமேக்ஸ் கேமியோ சூப்பரா இருந்துச்சு. 4 செகண்ட் வந்தாலும் நச்சுன்னு ஒரு கேமியோ கொடுத்து உங்களை யோசிக்க வச்சிருப்பாங்க. அதை தாண்டி படத்துல இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸை பெருசா யூஸ் பண்ணல. அனுப்பமா நிறைய சீன்ஸை கவர் பண்ணாலும் அவங்களோட பிரசன்ஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. விஜய் சித்து, ஹர்ஷத் பண்ணக்கூடிய அட்டூழியம் காமெடி எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா தான். டானை இன்ஸ்பயர் பண்ணி இவங்க கதை பண்ணியிருக்காங்க. டான் மாதிரி இருக்குது டான் 2ன்னு நிறைய பேர் சொன்னாலும் மொதல் 5 நிமிஷத்துக்கான ஒரு சீக்வன்ஸ் அப்படியே டானை ரீக்ரியேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நீங்களே யோசிச்சாலும் அதுக்கப்புறம் கீரை மாத்தி ஃபயரை ஏற்றி டிராகன் பண்ணக்கூடிய அட்டூழியத்துக்கெல்லாம் அளவே இல்லைங்கிற லெவலுக்கு ஒரு சம்பவத்தை இந்த மூவில பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா படம் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணுவீங்க. சாங்ஸ் இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. சாங்ஸ் வைப் மெட்டீரியலா இருந்தாலும் இன்னும் அட்ராக்டிவா கேட்சியா ரிப்பீட் மோட்ல கேட்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பிளேஸ் பண்ணியிருந்தா நல்லா எஃபெக்டிவா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருக்கு. அண்ட் இந்த மூவியோட செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான ஒரு ஸ்டோரி சீன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நிறைய சீக்வன்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரைட்டிங்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சீன்ஸை பெட்டரா போர்ட்ரேட் பண்ணியிருந்தா என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா ஒருத்தர் உளுந்து படிக்கிறாங்கும் போதே அந்த கேரக்டர் என்ன ஆகுங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சாலும் ஹீரோ அதனால எப்படி மாறுறாருங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளைமேக்ஸ்ல கொடுத்த ட்விஸ்டும் நீட்டா இருந்துச்சு. அந்த படத்துல எக்கச்சக்கமான சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் கைத்தட்டி பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரியான கமர்ஷியல் காமெடி டிராமா மூவி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு இந்த படத்துக்கு போனா அப்செட் பண்ணி அவங்களே ஃபீல் பண்ணி ஹாஃப் டே அட்டெண்டன்ஸ்க்காக காலேஜ் போகணும்டான்னு சொல்லி வாழ்க்கையை பத்தி யோசிக்க வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லி பாடம் எடுத்து உங்களையே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நண்பன், டான், ஹிருதயம் மாதிரியான பல ஃபீல் குட் மூவிஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து ஒரு ஹோல்சம் மூவியா பிரசென்ட் பண்ணியிருந்தது. இந்த மூவில சூப்பரா இருக்கு. மஸ்ட் வாட்ச் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா லவ்வராவும் பாய் பெஸ்டியா இருக்கிறதுனால மட்டுமே ஹஸ்பண்ட் ஆக முடியாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல பதிலா இந்த படம் இருக்குங்க. பட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி கேரக்டர் இருக்கான்னு கேட்டா ஆச்சரியக்குறிதான்னு கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க. ஸோ டிராகன் மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸை கொடுத்து உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஃபேண்டாஸ்டிக் காலேஜ் லைஃப் காமெடி டிராமா மூவி. இந்த டிராகன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ படிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you all.